ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதுமே நம்ம யோசிப்போம், நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மாற்றம் வேணும். இவ்வளோ நாளும் இவங்க ஆட்சியில் இருந்துட்டாங்க, இனி அந்த வாய்ப்பை நம்ம இவங்களுக்கு கொடுப்போம், இவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஓட்டு போடுவோம். அவங்களும் ஆட்சிக்கு வருவாங்க. ஆனால் பெருசாக எந்த மாற்றமுமே வராது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 விஷயங்கள் தெரியணும். ஒன்று, பொலிட்டிக்கல் எஜுகேஷன் இருக்கணும். 2வது விஷயம், எந்த மாதிரியான மாற்றம் நமக்கு தேவைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியணும். இது 2ம் தெரியலனா மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க, நம்மளை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. எந்த மாதிரியான விஷயங்களில் நமக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு ஒன் எஜுகேஷன். எஜுகேஷனுங்கிறது ஒரு ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் இருக்கணும், இந்த கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அளவுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு இருக்கணும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம், ஹெல்த் கேர். ஒரு நாட்டினுடைய ஹெல்த் கேர் எக்காரணத்தை கொண்டும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் செக்டரில் தான் இருக்கணும். எல்லோருக்குமே தரமான இலவசமான மருத்துவம் கிடைக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி கல்விக்கும் மருத்துவத்துக்காகத்தான் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த நாட்டிலெல்லாம் கல்வியும் மருத்துவமும் பிஸ்னஸாக பார்க்கப்படுதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையினுடைய தரம்ங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். தேர்ட் ஒன், ஜிடிபி க்ரோத்துக்காகவும் எக்கனாமிக் க்ரோத்துக்காகவும் நம்முடைய இயற்கையை அழிக்காமல் அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு சேஃபாக கொடுக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் நமக்கு தேவை. ஃபோர்த் ஒன், ஒரு நாட்டினுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் ப்ரைவேட் செக்டர் கையில் கொடுத்து அவங்களுக்கு லாபம் உருவாக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக அதை மாற்றாமல் அதை கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணணும். இது எல்லாம் தான் அரசியல் மாற்றம்.